எனக்கு ஒரு 500 தான் பட்ஜெட். அதுக்குள்ள எனக்கு சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா எது பெஸ்ட்? ஃபாரெவர் 52 வந்து ஓகே. அது வந்து எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியும். அது ஓகே. அப்புறம் ஹேக் இருக்கா? எப்படி இப்போ ஒரு ட்ரை ஸ்கின்னா அவங்க என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும்? ஆயிலினா என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்? ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நம்ம வந்து அப்படியா? ஆமா நல்லா இருக்கும். ஆக்சுவலா எல்லாமே ட்ரிக்ஸ் தான். பிரைட்ஸ்க்கு கூட யூஸ் பண்ண மாட்டீங்களா பிரைமர்? ஆனா அது போட்டாதான் ப்ரீத்தாக்கலாம் நான் யூஸ் ப்ரீத்தானல எந்த பிரைடுக்கு நான் இது வரைக்கும் அப்படிமா ஜெனரலா சொல்லாங்க. ஓகே இவங்க செலிபிரிட்டிஸ்க்குலாம் பண்றாங்கன்னா நிறைய தான்ப்பா சார்ஜ் பண்ணுவாங்க இவங்க கிட்ட போவேன் அப்படி இப்படிலாம் நிறைய தாட் இருக்கும். அது உண்மைதானா இல்ல நீங்க இந்த யூகேல இருந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறேன்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணும் இல்லை இங்க இருக்கு இங்கேயுமே கிடைக்கும் அது. பட் என்ன அப்படின்னா 300க்குள்ள இதுதான் என்னோட பட்ஜெட். பட் சூப்பரா என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு 2 லிப்ஸ்டிக் நான் வாங்கணும்னா டைரக்டா எந்த பிராண்ட் நான் போகலாம்? மிஸ் கிளியர். இன்னொரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் கூட இப்போ என்ன ரீச் பண்ணியிருந்தாங்க. பட் என்னால் என்ன நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டோம். நீங்க சொல்றது 4 ப்ராடக்ட் வச்சு மேக்கப் முடிச்சிருக்கீங்க போல இருக்கு. பிரைடல் மேக்கப் எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸோ எஸ் நிறைய ப்ரீதா உங்களோட வெட்டிங் மெமரிஸ் நிறைய பேசணும். இப்போ ஐ திங்க் உங்களோட ஜேர்னி பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பீங் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்து டெய்லி வந்து நிறைய பேர் உங்களோட பிராண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கும் 13 இயர்ஸ் நினைக்கிறேன். முன்னாடிக்கும் இப்படிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? முதல்ல ஆக்சுவலாக நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா நான் 13 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இந்த மேக்கப் ஃபீல்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து மெஹந்தி நல்லா நான் போடுவேன். சின்ன வயசுலேருந்தே நான் மெஹந்தி போடுவேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். பக்கத்து வீடு எய்த்து வீடு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான். ஆஃப்டர் மேரேஜ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கொஞ்சம் நல்லாவே என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா தானே பண்ணுற நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது வந்து ஒரு பிரைடுக்கு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மெஹந்தி போட ஸ்டார்ட் ஆனது தான். மேக்கப் செல்ஃப் மேக்கப்பும் நான் நல்லா பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடினா எந்த லெவலுக்கு இருந்தது மேக்கப்பு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனது தான் என்னோட மேக்கப்பு. எப்படின்னா யூடியூப்பை பார்த்து ஓகே இது பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு ஒரு லெவலாக பண்ணி ஒரு பிரைடு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்சவங்க ஒரு பிரைடு அட்டன் பண்ணுறேன். அப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு நான் அட்டன் பண்ணேன். ஸோ அப்படி அட்டன் பண்ணும்போது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் எனக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. பட் அட்டன் பண்ணுவோம் நல்லா இருக்கும்பாங்க. எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே எனக்கு அப்பையிலேருந்தே எனக்கு வந்து எப்படி மேக்கப் பிடிக்குன்னா ரொம்ப நேச்சுரல் லுக் கொடுக்க தான் எனக்கு பிடிக்குமே. அந்த 13 இயர்ஸுக்கு முன்னாடியிலுமே கொஞ்சம் ஓவராக இருக்கும் சம்டைம். அந்த அப்போ இருந்த மேக்கப்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் எப்படி பவுடரியாக இருக்கும். இப்போ தான் இந்த கிளாசி மேக்கப்லாம் வந்துச்சு. ஸோ நான் பண்ணுவேன். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. இப்போ நான் பிரைடுக்கு போய் பண்ணிட்டு வருவேன். எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. நான் பண்ணிவிடுவேன். அவங்க எனக்கு கால் பண்ணிலாம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வர வச்சுலாம் பேசுவாங்க. நல்லா இருந்தது சொந்தக்காரங்களாம் கேட்டாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் ஆனது. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இப்படி தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது. அப்படியே போயிட்டு இருக்கு. பிகாஸ் நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் பண்ணுறீங்க. ஜென்ரலி மற்ற பீப்புள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் பண்ணுறீங்க. அப்படிமா ஜென்ரலாக சொல்லாங்க ஓகே இவங்க செலிபிரிட்டிஸ்க்குலாம் பண்ணுறாங்கன்னா நிறைய தான்ப்பா சார்ஜ் பண்ணுவாங்க இவங்க கிட்ட போவேன் அப்படி இப்படிலாம் நிறைய தாட் இருக்கும். அது உண்மைதானா இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை ஆக்சுவலாக வந்து அது தாட் எல்லாருக்குமே இருக்கும் தான். நான் தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நான் வந்து ஹை லெவலில் இருக்கணும், ப்ரீமியமாக இருக்கணும். பட் வந்து இது எல்லாருமே அஃபோர்ட் பண்ணணும். அதே சமயம் அது எனக்கும் அது வந்து மேனேஜபிளாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிக்ஸிங் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் ரொம்ப அஃபோர்டபுளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு ஃபிக்ஸிங்காக இந்த ப்ரைஸ் நம்மளுது இது ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறேன். பட் இப்போ ஆல்மோஸ்ட் டன். எனக்கு ஜான்வரி வரைக்கும் ஃபுல்லாகவே ஆமாம் புக் இல்லை ஆக்சுவலாக இப்போ கேட்டுட்டு வர்றது எல்லாமே என்ன டேட்டுனாக்கா புக்கான டேட்டே கேட்குறாங்க. இஃப் பாசிபிள் எனக்கு இருக்குது. இப்போ சென்னையிலேயே எனக்கு புக்கிங் இருக்குதுன்னா அதனால டைம் மேனேஜ் பண்ண முடியும்னா நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் எனக்கு இந்த புக்காக இருக்குடா ஸோ டைம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நான் இல்லைனாக்கா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் கூட இப்போ என்ன ரீச் பண்ணியிருந்தாங்க. பட் என்னால் டைம் எனக்கு அதுவே ரொம்ப கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூட கேட்டாங்க. பட் என்ன நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டோம்.
ஒரு கிளைண்ட்டை பிளாக் பண்ணிட்டோம். பட் டைம் மேனேஜ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அவங்களுக்கும் அது கஷ்டம், நமக்கும் அது கஷ்டம் இல்லை. ஸோ அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன், சரிக்கா நெக்ஸ்ட் டைம் எதுனாலும் சொல்கிறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதையா நான் மிஸ் ஆகும்போது ஃபீல் ஆமா, ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு செலிபிரிட்டி இப்போ நம்ம ஷூட் பண்றோம், நிறைய ஷூட் பண்ணுவோம், அது வந்து வேற. பட் இது அவங்களோட ரியல் மேரேஜ். அதுல நமக்கு ஒரு பார்ட் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்ல. ஸோ அப்படி அவங்க நம்மளை சூஸ் பண்ணி நம்மளால அவங்களுக்கு பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன்க்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேடா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்க. அண்ட் ஆல்சோ யூகேலேருந்து தான் ப்ராடக்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி தான் யூஸ்வலி நான் யூஸ் பண்ணுவேன் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொன்னதுனால, அப்படி நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பிரைட் ஆகட்டும் ஜென்ரல் ஷூட்ஸ்க்கெலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ் பற்றி இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து பெருசாக அஃபோர்ட் பண்ண முடியலனாலும் எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு எவ்ரிடே, பிகாஸ் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறவங்க கூட வந்து ஒரு நல்லா ப்ராப்பராக க்ரூம் பண்ணி ஒரு மேக்கப்போடு தான் இன்னைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட மைண்ட் செட் இருக்கிறதுனால கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது. ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும், அதுதான் வந்து ஜென்ரலி எல்லாரும் ஃபேமிலியாக அதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு அஃபோர்டபுள்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு 500 தான் பட்ஜெட், அதுக்குள்ளே எனக்கு சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா எது பெஸ்ட்? ஃபாரெவர் 52 வந்து ஓகே, அது வந்து எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியும், அது ஓகே. அப்புறம் ஃபிட்மியில் வர்றதுமே மெப்ளின் ஃபிட்மி நினைக்கிறேன், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கன்சீலர் ஆல்சோ வந்துட்டு ஃபிட்மியில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈக்குவல் வந்து நம்ம டூ ஃபேஸோட கன்சீலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வந்து லோவில் இருக்கணும் அப்படின்னாக்கா இது மெப்ளின் ஃபிட்மியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய ஷேட்ஸ் நிறைய இருக்கும் அதில். இப்போ அதுலேயுமே ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஒரு ஸ்கின் டைப்ஸும் வேறு மாதிரி இருக்கும் போது அதுக்கு ஏதாவது ஹேக் இருக்கா? எப்படி இப்போ ட்ரை ஸ்கின்னா அவங்க என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும், ஆயிலினா என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே வேணாம். நான் அப்படி தான் நான் நினைப்பேனே. ஸோ அது மட்டும் நம்ம எது நல்லா இருக்கும், எது வந்து பெஸ்ட்டாக இருக்குங்கிறத பார்த்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே நீங்கள் வாங்கி வச்சிட்டா தப்பே இல்லை. மற்றது எல்லாமே நம்ம அஃபோர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லி கம்மி மற்றது, பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் வாங்கி நம்ம இப்போது ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறாங்கனாக்கா எம்ப்ராய்லேசர், ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து நம்ம வந்து லோ ப்ரைஸில் பார்க்க வேணாம்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுவே உங்களுக்கு அது வாங்கிட்டீங்களா ஃபவுண்டேஷன் இது எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் சொல்ல போனால் நான் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு மேட் லுக்காக இருக்கிற ஃபவுண்டேஷன் கூட நான் போட்டு பண்ணியிருக்கிறேன். அப்படியா? ஆமாம், நல்லா இருக்கும். ஆக்சுவலி எல்லாமே ட்ரிக்ஸ் தான். ஆனால் ஜெனரலாக சொல்லுவாங்க ட்ரை ஸ்கின்னா நீங்கள் சொல்லுவாங்க நிறையவே. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்றது தப்பு, இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்றது சரின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவங்களுக்கு அது நல்லா வந்திருக்குதுங்கிறதுனால தான் அதை அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஓகே, உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கா, ஓகே. ஆனால் எனக்கு இது கரெக்டாக இருக்கா, எனக்கு இது நல்லா இருக்கே, கரெக்டாக இருக்கே. ஆக்சுவலாக எல்லாருமே ப்ரைமர் யூஸ் பண்ணுவாங்க, நான் ப்ரைமர் யூஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். பிரைட்ஸ்க்கு கூட யூஸ் பண்ண மாட்டீங்களா ப்ரைமர்? ஆனால் அது போட்டாதான் நான் யூஸ் ப்ரீத்தானே எந்த பிரைடுக்கு நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, யாருக்குமே யூஸ் அதுதான் நம்மளோட ட்ரிக்ஸ். நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது மேக்கப்போட அந்த ஸ்டேவே. இன்னும் சொல்ல போனால் ப்ரீத்தாலாம் லாங் ஸ்டேவாக இருக்குக்கான்னு தான் சொல்லுவாங்களே. எனக்கு ரிமூவே ஆகலைக்கா, நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன்க்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிருக்காங்க. நம்ம இதில் கூட சொல்லியிருப்பாங்க லாங் ஸ்டேவாக இருக்குக்கா, அந்த மாதிரிலாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு நல்ல ஒரு இப்போ ஸ்கின் ப்ரெப்னு நீங்கள் சொன்னீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும், ப்ரைமர் இல்லைனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசர் கூட கன்சீலிங் போயிடுவேன். அது அவ்வளோதான். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைலைட்டிங். ஸோ இப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன டக்குன்னு மேக்கப் முடிச்சிடுறீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஸ்கின்ல வந்து ஓவர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து கற்றுக்கிட்டது வந்துட்டு எப்படி கற்றுக்கிட்டேனாக்கா, அவங்க ஒரு ட்ரிக்ஸில் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் அது அப்படியே நான் காப்பி இங்கே அடிச்சேனாக்கா, இங்கே எனக்குன்னு தனியான ஒரு இது வந்து என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே எனக்கு என்ன தெரியுங்கிறது என்னால்
என்னால் கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நல்லாவே பார்த்தேன். பட் அவங்க பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பே நான் இங்கே பண்ணனா, பட் எனக்குன்னு இங்கே ஒரு யூனிக்னஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதை நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் நினச்சேன். ஸோ நான் ட்ரை பண்ணேன். ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஓகே இதெல்லாம் பண்ணாலே நல்லா தானே இருக்குது, எதுக்கு இவ்வளோ பண்ணணும், 10 ஸ்டெப்ல 2 ஸ்டெப்லயே முடிச்சிடலாமே மேக்கப். எதுக்கு இவ்வளோ பண்ணணும், இன்னும் வந்து எதுக்கு ட்ராலியாலாம் எடுத்துகிட்டு போகணும், நமக்கு தேவை இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான், ஒரு பிரைடு இவ்வளோதான், ஸோ அது போதுமே நமக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஏன்னா அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், என்ன இவங்க இவ்வளோதான் எடுத்துகிட்டு வராங்க, இவங்க நல்லா பண்ணுவாங்களான்னு நினைப்பாங்கன்னா அது ஓகே, எனக்கு இது போதும், இந்த ப்ராடக்ட்டை வச்சு என்னால் இவ்வளோலாம் பண்ண முடியும், அது எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்க சொல்றது 4 ப்ராடக்ட் வச்சு மேக்கப் முடிச்சிருவீங்க போல இருக்கு பிரைடல் மேக்கப். நமக்கு போதுமானது என்ன, நமக்கு தேவை லுக்கு, அந்த லுக்கு எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இது வந்து பெருசா இவ்வளோ எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம்லாம் நமக்கு கிடையாதுல்ல. ஆமா ஆமா, பயங்கர மேஜிக்கலான மேக்கப் ஆர்டிஸ்டா இருப்பாங்க போல இருக்கு. நீங்க இந்த யூகேல இருந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறேன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் இல்லை, இங்கேயுமே கிடைக்கும் அது. பட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இங்க இருக்கிற அந்த இது எப்படி சொல்லுவா ஒரிஜினாலிட்டி வந்து அங்க இன்னும் அதிகமா இருக்கும். இங்க நீங்க ஒரிஜினல்னே அவங்க கொடுப்பாங்க, பட் அது என்னவோ எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் அங்க இருக்கிற அந்த ஒரு இது வந்து இங்க கிடைக்க மாட்டேங்குது, அது நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால இன்னும் சொல்ல போனா என்னோட ஃப்ரெண்டு வந்து எப்போ என்ன கேட்டாலும் ஓகே இன்னைக்கு எனக்கு லீவு, நான் போய் வாங்கி தரேன், இன்னைக்கு நான் இப்போ நேற்று கூட நான் வந்து ஆர்டர் போட்டுட்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு காலியாகிடுச்சு, இதெல்லாம் வாங்கி வச்சுரு, ஓகே ஃப்ரைடே சாட்டர்டே வந்து எனக்கு லீவு, நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். என்னென்ன பிராண்டெல்லாம் அங்கே வந்து நீங்கள் யூஸ்வலாக வாங்குவீங்க? டூ ஃபேஸ்டு, நார்ஸு, அதுக்கப்புறம் எஸ்டி லாடர், அதுக்கப்புறம் வந்து ஃபென்டி பியூட்டி, ரேர் பியூட்டி, மேக், எல்லாமே நம்ம இங்கேயுமே கிடைக்கும். பட் அங்கே கிடைக்கிறது இன்னும் நல்லா இருக்கு, அதுதான். மற்றபடி ஒரு சிலது மட்டும் இங்கே கிடைக்காது, அதெல்லாம் வந்து மார்ஃபின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கொஞ்சம் மஸ்காராலாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதில் இருக்கிற அந்த திக்னஸ் வந்துட்டு இங்கே கிடைக்கிறதுல பெருசாக எனக்கு செட். ஸோ அதெல்லாம் வந்து நான் அங்கேருந்து மட்டும்தான் வாங்குவேன். ஸோ குச்சி அந்த மாதிரி எது நல்லா இருக்குமோ அதெல்லாமே நான் மேக்ஸிமம் அங்கேருந்து வாங்கிடுவேன். ஆமா, இந்த குச்சி நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்றாங்க. ஒரு பயங்கர அப்படி என்ன அப்படி கிளாஸ் அப்படி சீக்கெல்லாம் அப்படி பயங்கர ஷைனிங்கா இருக்கும், அது எல்லாரும் இந்த குச்சி தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலா அந்த ஹைலைட்டர் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும், அது நல்லா. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் அது 4000க்கு மேல வரும், ரொம்ப கம்மியா தான் இருக்கும், எம்எல் கணக்குல தான் இருக்கும். பட் ஓகே வாங்கலாம், அதுக்கு உண்டான வர்த்து இருக்கு அப்படிங்கும்போது அதை நம்ம அஃபோர்ட் பண்றதுல தப்பு இல்ல. அது ஸோ அதான் ஓகே சூப்பர். இப்போ அண்டர் 500ல ஒரு சூப்பரான லிப்ஸ்டிக்ஸ், அண்டர் 300 வச்சுக்கலாமே, 300க்குள்ள இதுதான் என்னோட பட்ஜெட், பட் சூப்பராக என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு 2 லிப்ஸ்டிக் நான் வாங்கணும்னா டேரெக்டாக எந்த பிராண்டுக்கு நான் போகலாம்? மிஸ் கிளியர். மிஸ் கிளியர், ஓகே. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு, ஆனால் நான் இப்போ போட்டிருக்கிறதுமே அதுதான் இப்போ. அப்படியா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து 58 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதுக்கப்புறம் லேக்மேல ஒன்று வரும், அது எனக்கு ஷேடு பெருசாக தெரியல, பட் லேக்மேலையும் ஒன்று இருக்குது, அதுவுமே வந்து 250 300 சம்திங் தான் இருக்கும். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும், நான் பிரைடுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்க, லாஸ்டிங்காக இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி லிப்ஸ்டிக்லாம் வந்து நிறைய அஃபோர்டபுளான ப்ரைஸ் நிறையவே இருக்குது. பட் எக்ஸ்பென்சிவாக நம்ம போகணும் அப்படின்னாக்கா அது நான் தான் நம்மளோட குவாலிட்டி அதை பேஸ் பண்ணி வேணால் நம்ம போகலாம். பட் வந்து லிப்ஸ்டிக் வந்து அஃபோர்டபுளாகவே நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. இப்போ இந்த லிப்ஸ்டிக் வந்து நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப ரீஅப்ளை பண்ணணுன்ற போது அது ரொம்ப என்ன மாதிரி ரொம்ப லேசியாக இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் நல்லா லாங் ஸ்டேயாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹேக் நீங்கள் என்ன யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவீங்க? ஆக்சுவலாக வந்து லிப்ஸ்டிக் வந்து நம்ம லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டால் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அப்படியா? ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, லிப் பாம் இல்லைன்னா வந்துட்டு லிப் கிளாஸ் இதெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்குமே சரி பிரைடுக்குமே சரி, மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கின் கேர் பண்ணுறோம்ல, அப்பவே லிப் பாம் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட்டாக தான் லிப்ஸ்டிக் போடுவேன், அப்போ டிஷ்யூ வச்சு லிப் பாம் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோட இது வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நான் லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ அதனால லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அப்பயும் அந்த ட்ரைனஸ் இருக்காது.
ட்ரைனஸ் நார்மலா தான் இருக்கும். ரொம்ப நம்ம வந்து அழுத்தி துடைக்க மாட்டோம்ல, கொஞ்சம் லைட்டா தானே துடைப்போம். அப்போ வந்து அதுல இருக்கிற அந்த ஒரு இதுவே போதுமானதா இருக்கும். நமக்குமே வந்து அந்த லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் ட்ரையாவும் தெரியாம ரொம்ப வந்து கிளாஸியாவும் இல்லாம இருக்கும். ஆனா நீங்க எப்பவுமே லிப் லாஸ் போட்டுட்டோ இல்ல லிப் பாம் போட்டோ போட்டீங்கன்னா லாங் லாஸ்டிங்கா இருக்கு. ஆமா, இது ஒரு மாதிரி புது ஹேக்கா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு லிப்ஸ்டிக் கலெக்ஷன் இவ்ளோப்பா அப்படின்னா மெப்ளின் தான் நான் பெருசா என்னங்க வச்சிருக்கிறேன். அப்படியே நான் கூட ஓகே ஒரு மேக்கப் அப்புறம் வந்து இந்த சார்லட் நான் தான் சொன்னேன் லிப்ஸ்டிக் வந்து ஆக்சுவலா வந்து பெருசா அஃபோர்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பிரைட்ஸ்க்கு கூட நீங்க இதை பேஸ் ரொம்ப பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் வந்து என்னால எவ்வளவு எக்ஸ்பென்சிவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துடணும். அந்த மாதிரி ஐஷேடோவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானதா ஹுடா பியூட்டி அந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ, மஸ்காரா இதெல்லாமே நீங்க நார்மலான ஒரு பிராண்ட்லயே வாங்கி வச்சுக்கலாம். அது நமக்கு வந்து பெருசா தான் வாங்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காம்பேக்ட் ஒரு 500-300 பட்ஜெட்குள்ள ஒரு நல்ல பெஸ்ட் காம்பேக்ட்னா நிறையவே இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபிட்மி. அதுலயுமே ஷேட்ஸ் நிறைய இருக்கும். கம்பேர் வித் வந்து மேக்கோடது லெவலுக்கு இருக்கும். ஓகே, ஆமா, நிறைய ஷேட்ஸ் வரும். மேக்கோடது வந்து பாத்தீங்கன்னா 3300 சம்திங் வரும். இது வந்து 250 சம்திங் தான் வருமே ஆக்சுவலா காம்பேக்ட். ஆமா, அதுலயே லூஸ் பவுடரும் இருக்கு. அதுலயுமே ஷேட்ஸ் நிறைய வரும். அது பிரைஸ் எனக்கு பெருசா தெரியல, பட் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். அடுத்த விஷயம் ஃபைனலி வந்து அந்த செட்டிங் ஸ்ப்ரே, நிறைய இந்த மேஜிக் ஸ்ப்ரேஸ்லாம் இருக்குது. என்னென்னா எதுவுமே பண்ண வேணாம், ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணால் அப்படியே மேக்கப் போட்ட மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் நிறைய மார்க்கெட்ஸில் இப்போ பார்க்க முடியுது. அதெல்லாம் வாங்கலாமா, அது நிஜமாக ஒர்க் ஆகுமா அப்படின்னா நீங்கள் பார்த்த பிராண்ட்ஸில் ரீசெண்டாக செம்மையாக இருக்கும்ப்பா இது வாங்கலாம், ஒரு ஃபேஸ் மிஸ்ட் மாதிரி. மிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் மிஸ்ட் வந்துட்டு எந்த ஒரு பிளெயின் மிஸ்டாக இருக்கணும், கிளிட்டர்ஸ்லாம் இல்லாம பிளெயின் மிஸ்ட் ஆகுதுன்னா அது வந்து கிளாஸிக்குமே செட் ஆகும். அண்ட் வந்து நம்ம ஒரு சாஃப்ட் கிளாமா பண்றோம், மேட் லுக்கா போறோம், அதுக்குமே செட் ஆகும். நீங்க ஒண்ணு கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில பிராண்ட்லாம் வந்து நீங்க அது ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னாக்கா கிளாஸி மட்டும் தான் இருக்குமே. அது வந்து அதை நீங்க ஸ்ப்ரே பண்ண உடனே மேட்டா இருக்கிற லுக் வந்து கிளாஸியா மாறிடும். அந்த இப்போ நம்ம பண்ண மேக்கப் வந்து ஒருவேளை மேட்டா இருந்து நீங்க இதை அடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஸ்கின் வந்துட்டு மேக்கப் ரிமூவ் ஆகுற மாதிரி ஆயிடும். இதே நீங்க வந்து மிஸ்ட் வந்துட்டு கிளியரா இருக்கிற மிஸ்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா மேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து கிளாஸிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங் ஸ்ப்ரே அது நமக்கு வந்து மேக்கப் செட் பண்றது தானே. ஸோ அதுவே உங்களுக்கு சூப்பர். ஸோ எஸ், நிறைய ஏன்னா பிகாஸ் ஜென்ரலி மேக்கப் ஆர்டிஸ்ட்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் தான்ப்பா யூஸ் பண்ணுவாங்க, அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் தான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையா பரவாயில்ல, அண்டர் 300 கூடயும் நம்மளுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கலாம். நம்மளோட ட்ரிக்ஸ் நம்ம எப்படி அதை பண்ணுறோம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ட்ரிக்ஸு கண்டிப்பாக வேணும். அதே சமயம் பிராண்டடுமே நான் வந்து பிராண்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நார்மலாக இருக்கிற கொஞ்சம் அதான் 500 கீழே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாகவே. இதுக்கும் அதுக்கும் நம்ம பண்ணும்போது மேக்கப்பில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம பண்ணுறோம், மேக்கப் பண்ணுறோம்ல, ஜஸ்ட் இப்போ நான் ஐஷேடோவே எடுத்து நான் வந்து ஒரு நார்மலான பிராண்டில் எடுத்து நான் ஐஷேடோ பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் அதோட ஸ்ட்ரெச்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதே நான் பிராண்டில் பண்ணுறங்கும் போது அதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ எனக்கு தெரியும் ஓகே பிராண்டுனா பிராண்டு தான், அதுவுமே இருக்குது. ஸோ இதுவுமே அஃபெக்ட் பண்ணலாம். இதனால் வந்து ரொம்ப மோசமாலாம் ஆகாது மேக்கப். நிறைய விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நிறைய ஹைட்ஸ் நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி விஷ் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். தேங்க்யூ ஸோ மச். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.